திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. பொதுமக்கள், கழக தொண்டர்கள் திரளாக திரண்டு மலர்களை தூவியும் கழக கொடியினை ஏந்தியும் குடிமராமத்து நாயகனை உற்சாகமாக வரவேற்றனர். அதிமுகவின் 31 ஆண்டு கால ஆட்சியில் சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக இருந்து கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றியதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. அதிமுக ஆட்சியில் சாதி சண்டை இருந்தது இல்லை, மதச்சண்டை இருந்தது இல்லை, சட்டத்தின் ஆட்சி மட்டுமே நடைபெற்றதாக வாணியம்பாடி எழுச்சி பயணத்தில் பெருமிதம். தமிழகத்திலே சுமார் 31 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 31 ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி, மக்கள் போட்டியிட்ட ஆட்சி. அப்பொழுது சிறுபான்மை மக்களுக்கு அரணாக பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களுடைய அதிமுக ஆட்சியில மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கியது. இந்த வாக்குக்காக, ஓட்டுக்காக இந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றி இன்றைக்கு அவருடைய வாக்குகளை பறிக்க பார்க்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திமுக கட்சி, திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி. இப்பொழுது சொல்கிறேன், எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்றன. இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். ஆக யாரும் பயப்பட வேண்டியதில்லை, சிறுபான்மை மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. நான் எம்ஜிஆரும் அல்ல, ஜெயலலிதாவும் அல்ல, அதிமுக தொண்டர்களில் ஒருவராக இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அப்பாவின் அடையாளத்தை வைத்துதான் திமுகவுக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு முதலமைச்சராகவும் ஸ்டாலின் வந்திருக்கிறார் என வாணியம்பாடி எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பதிலடி. ஸ்டாலின் அவர்களே, நான் எம்ஜிஆரும் அல்ல, அம்மாவும் அல்ல, இங்கே இருக்கின்ற மக்களில் ஒருவராக இருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நீங்கள் பொறுப்புக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் உணர வேண்டும், எந்த உழைப்புமே இல்லாத நீங்க இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கிறீங்க. உழைத்தவன் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு தில்லு திராணி தெம்பு இருக்கிறதை உணர வேண்டும். ஊழல் ஆட்சியான திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருப்பதில் என்ன தவறு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக அடிக்கடி சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிற கட்சி என வாணியம்பாடி எழுச்சி பயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் விமர்சனம். இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்க சொன்னால் மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அதிமுக என்கிறது. ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சி எண்ணுகிறது. இரண்டு கருத்தும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்திருக்குது. ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசிடம் அதிமுக அரசு வைத்த கோரிக்கையின் பலனாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. நடந்தாய் வாழி காவிரி திட்டம், பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருந்தது. மத்திய அரசிட கோரிக்கை வச்சோம் 63,000 கோடி. 63,000 கோடி இதுவரை இந்திய வரலாறுல ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி கொடுத்த வரலாறு கிடையாது, இந்தியாவிலேயே கிடையாது. ஒரு திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி கொடுத்து உள்துறை மந்திரி சென்னைக்கு அவர் கையால் அடிக்கல் நாட்டினோம். அதே போல நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இந்த ஆட்சி வராதுன்னாங்க. 4 ஆண்டு காலமா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த சட்டமன்றத்தில் என்னை விமர்சனம் செஞ்சாங்க. நீங்க கொடுத்தீங்க, அவளை ஏத்துக்கிட்டாங்க மத்திய அரசு, ஆனா நிறைவேறாதுனாங்க. இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 11,500 கோடி இந்த அரசு மத்திய அரசு இன்றைய தினம் அனுமதித்து முதல் கட்டமா 950 கோடி கொடுத்துட்டு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம். மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு.
4 அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தவில்லை என்றும் திமுக ஆட்சியில்தான் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் திருப்பத்தூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. 4 ஆண்டு காலம் அதிமுக அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தணுமா? உயர்த்தல. 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா? திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறை இல்லை என்றும் 150 கோடி ரூபாய் ஊழலில் மதுரை மாநகராட்சி திமுக மேயரின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்ட மாநகராட்சி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மண்டல குழு நிலைக்குழு உறுப்பினர்களும் பதவி விலகி இருப்பதாக திருப்பத்தூர் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். இன்றைக்கு எல்லா இடத்திலுமே ஊழல், ஊழல் துறையே இல்லை, எல்லா துறையிலும் ஊழல். ஒரே ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் 150 கோடி சொத்து வரியில ஊழல் செய்யப்பட்டதாக, முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்னைக்கு பல்வேறு தரப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்த விளைவு இன்றைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள், மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சென்னை மாநகராட்சியில் ஒரு கழிப்பிடத்தை சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் என 1000 கோடி ரூபாயை திமுக பொறுப்பாளர்கள் கொள்ளையடித்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கழிவறையில் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக தான் என திருப்பத்தூரில் எழுச்சி பயணத்தின் போது கடும் விமர்சனம். கழிப்பறையை சுத்தம் செய்யறாங்க, அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். எங்கேயாவது அது கக்குசு, பச்சையா சொன்னா கக்குஸ் கழுவுவது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம், கேவலமா இல்ல? எதிர்க்கட்சியாக திமுக இருந்தபோது தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்து ஸ்டாலின் இன்றைக்கு அவர்களை ஏமாற்றிவிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவளோட போய் அமர்ந்து டீ குடிச்சு திமுக ஆட்சி வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து அந்த திமுக தேர்தல் அறிக்கையிலும் தூய்மை பணியாளருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கிட்னி உள்ளிட்ட உடல் உறுப்புகள் திருட்டில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனைகள் மீது திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா என திருப்பத்தூர் பிரச்சாரத்தில் கேள்வி. கிட்னி திருடுறது முறைகேடு நடந்ததா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. யாருடைய ஆட்சியில? திமுக ஆட்சியில. யாருடைய மருத்துவமனை? திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில. நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, நடவடிக்கை எடுக்கல. சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி பேட்டு கொடுக்கிறார். ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலற்ற வேணுமா? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு என்ன பரிசு பாருங்க. ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்கள் கிட்னியை கலற்ற வேண்டும். யாரு பேட்டி கொடுக்கிறாரு? எம்எல்ஏ. இப்படிப்பட்ட கட்சி நாட்டுக்கு தேவையா? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு.
பொதுமக்கள், கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் மகிழ்ச்சியில் ஆரவாரமிட்டு புரட்சித் தமிழரை வரவேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மக்களின் விருப்பத்தின்படி அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மஞ்சு விரட்டு தாராளமாக நடைபெறும். எழுச்சி பயண பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. மஞ்சு விரட்டு கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். மஞ்சு விரட்டுக்கு இந்த பகுதியில் மஞ்சு விரட்டு ஒரு சிறப்பு விளையாட்டா இருக்குது. உங்களுடைய அறிவிச்சார் திரு கே.சி. வீரமணி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதன்படி உங்களுடைய கோரிக்கைப்படி, உங்களுடைய ஆர்வத்தின்படி மஞ்சு விரட்டு தாராளமாக நடத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தடையில்லாம கிராமம் முழுவதும் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தோமா? தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கல. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அறிவிச்சாளர் திரு கே.சி. வீரமணியுடைய முயற்சியால் அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மக்களுக்கு தங்கு தடை இல்லாம காவிரி நீர் பாதுகாக்கப்பட்ட வகையில் குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வீடு கடைகளுக்கான திட்ட அனுமதி கட்டணம் திமுக ஆட்சியில் 100% உயர்த்தப்பட்டு விட்டதாக எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் நகராட்சியின் திட்ட அனுமதிக்கான கட்டணம் 1000 சதுர அடிக்கு 37,000 இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் 74,000 உயர்ந்து விட்டதாக புரட்சி தமிழர் ஆவேசம். அதாவது வீடு கட்ட வேணும்னா, கடை கட்ட வேணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ் வாங்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில இன்னைக்கு நகராட்சியில பிளான் அப்ரூவ்டுக்கு 1000 சதுரடிக்கு 37,000 ரூபாய் அது கட்டணும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 சதுரடி வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவ் வேணும்னா 74,000 ரூபாய் இன்னைக்கு அது கட்டணம் கட்ட வேணும். அதாவது 100% உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஊத்தங்கரை தொகுதியானாலும் சரி, திருப்பத்தூர் தொகுதியானாலும் சரி, நாம் சொல்லும் முன்னரே திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என பட்டியலிடும் அளவிற்கு அத்தனை அவலங்களையும் மக்கள் அறிந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. பாய் பாய் ஸ்டாலின் என்ற மக்களின் சத்தம் ஸ்டாலினை புலம்ப வைத்து விட்டதாகவும் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் புரட்சி தமிழர் விமர்சனம். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் அப்பாவி மக்களை தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடச் செய்துவிட்டு அவர்கள் மீதே பழி போட்டு அரசு பள்ளிகளை மூடும் அராஜக போக்கை கடைபிடிக்கும் செயலுக்கு கண்டனம். மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளை மூடுகிறோம் என பள்ளிக்கல்வித்துறை விரோதமான விளக்க அறிக்கையை வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. இனியாவது பள்ளிக்கல்வித்துறை விழித்துக் கொண்டு ஏழை மக்களின் நலன் கருதி சேர்க்கையை அதிகரித்து மூடப்பட்ட பள்ளிகளை உடனடியாக திறக்க வேண்டுமென மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் தறிக்கட்டு கிடக்கும் போதை கலாச்சாரத்தால் கொலை பட்டியல் அதிகரிக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் காட்டம். பத்திரிகையிலே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது. இப்ப கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட இந்த அரசு அனுமதிப்பில்லை. அதனாலதான் நீ குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சமில்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம், இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல் தான் இது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே
ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல். மக்கள் சேவகர் ஈஏ பழனிசாமியின் 22வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் SP அன்பரசன், அவரது குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை. உறவினர்களும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பொள்ளாச்சி நகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், தாமோதரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகமாக வரி விதிக்கப்பட்ட நகராட்சி பொள்ளாச்சிதான் எனவும், அரசு அதிகாரிகள் லஞ்சத்தால் சிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவும் அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் பேச்சு. ஒரு ரோடும் பராமரிக்கப்படவில்லை, நகரத்துக்குள் எங்கும் குடிதண்ணீர் வசதி சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை, குப்பையே அல்றதில்லை, நாறுது. பொள்ளாச்சி நகரம் குப்பை அல்லாமல் நாறிக்கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி நகராட்சியில் இங்கே லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எந்த நிதி நிர்வாகமும் கிடையாது, எல்லாம் சீர்கேடு. திருப்பத்தூரில் போலி ஆவணங்கள் மூலம் தனது இராணுவ வீரர்களான தனது 2 மகன்களின் சொத்தை மாவட்ட திமுக துணை செயலாளர் DK மோகன் பறித்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்தில் பதாகை ஏந்தியபடி நின்ற முதியவர். திமுக ஆட்சி என்றாலே நில அபகரிப்பில் தைரியமாக ஈடுபடுபவர்கள் என்பதற்கு முதியவர் ஏந்தியிருக்கும் பதாகையே சாட்சி என மக்கள் விமர்சனம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படும் ஸ்டாலின் அரசை கண்டித்து 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது. போராட்டக்காரர்களை எட்டி கூட பார்க்காத ஸ்டாலினின் போலி சமூக நீதி பிம்பத்தை தூய்மை பணியாளர்களின் போராட்டம் சுக்குநூறாக உடைத்துவிட்டதாக மக்கள் கருத்து. ராணிப்பேட்டை மாவட்டம் கைனூர் அருகே கோயில் 3 வீடுகளில் நுழைந்த மர்ம நபர்கள் 10 சவரன் நகை 20,000 ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு தப்பியோட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் குற்றச் செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் புகார். புதுக்கோட்டை மாவட்டம் ஐயனார்பட்டியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் உயிரிழந்ததால் கொலை வழக்கு பதிவு. கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரி உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இறப்பு சான்றிதழ் வழங்க 3,500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மத்தியில் லஞ்ச லாவண்யம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கோட்டையூர் கிராமத்தில் சேதமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்காத ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் காட்டமாக கேள்வி. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் எச்சரிக்கை. இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம், திருச்சி அரசு சட்டக்கல்லூரி சார்பாக இந்த கவனத்தை அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம். தமிழ்நாடு தழுவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம். எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சிருவோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு வந்த 63 வயது மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 23 வயது இளைஞர். பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழகம் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருவதால் பெண்கள் அச்சம். அனைத்து பள்ளிகளிலும் அமைச்சு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும். தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஸ்டாலினின் விடிய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பள்ளி அருகே 5க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறும் சட்டவிரோத மது விற்பனையால் சாலையோரங்களில் மயங்கி கிடக்கும் மது பிரியர்கள். திமுகவினர் மற்றும் ஏவல் துறையின் ஆதரவோடு
கள்ளச்சந்தையில் மது விற்பனை களை கட்டுவதாக மக்கள் சாடல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 குழந்தைகளின் தந்தையான கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். தன்னைத்தானே சூப்பர் முதல்வர் என அழைத்துக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி செல்லும் சிறுமி முதல் பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் திருநெல்வேலியில் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வராமல் போக்கு காட்டிய ஏவல்துறையை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் விடிய அரசுக்கு விவசாயிகள் கடும் எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் திசையன்மலையில் 40% பணிகள் கூட முடிவடையாத நிலையில் தாமிரபரணி குடிநீர் வீட்டு இணைப்பு திட்டத்தை துவக்கி வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் அப்பாவு காரை மறித்து மக்கள் போராட்டம். தலைவிரித்தாடும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்காமல் விளம்பரத்திற்காக திட்டத்தை துவக்கி வைத்து ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவன நுழைவாயிலில் திரண்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் இழப்பீடு தொகை வழங்க கோரி முழக்கம். நிலம் வழங்கியவர்களுக்கு மறுவாழ்வு திட்டத்தை நிறைவேற்றாமல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசும் மௌனம் காத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நடிகர் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படமான சக்தி திருமகன் ரிலீஸ் தேதி மாற்றம். செப்டம்பர் 5க்கு பதிலாக 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. அமெரிக்காவின் இந்தியா மாகாணத்தில் உள்ள பிரபல சுவாமி நாராயணன் கோயில் மீது காலிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கோயில் சேதமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். இந்து மத வழிபாட்டு தலங்கள் மீது மத வெறுப்பாளர்கள் தாக்குதல் நடத்துவதை அனுமதிக்க முடியாது என அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம்.